வில்லேஜ் ஸ்டைலில் மக்ரோனி டிஷ் தான் நம்ம இன்றைக்கி செஞ்சோம். என்ன தான் வெயில் காலமாக இருந்தாலும் அடுப்பை பற்ற வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. பற்ற வச்ச பிறகு அரிசி வத்தலுக்காக மாவு அடி பிடிக்காமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். அப்புறம் மக்ரோனிக்காக வெங்காயம் தக்காளி மசாலாலாம் ஆட் பண்ணி மேலே தூக்கி மக்ரோனியும் போட்டு கிண்டினா செம்மையான மக்ரோனி ரெடி. பாப்பா செம்மையாக என்ஜாய் பண்ணி இன்னைக்கு காலையில் பேக் டு பேக் எங்களோட ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு பெரிய பாப்பாவை அபக்ராஸ் கிளாஸ் கிளப்பிட்டு பீரோவில் எங்கள் ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப மிங்கிளாக இருந்தது. அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சம்மர் வந்துச்சு, அதனால் வத்தல் போட்டுலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னால் புளிய முடியல. அதனால் என் ஹஸ்பண்டே நீ வச்சு மட்டும் கூட நான் டக்கு டக்குன்னு புளிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஒரு வேளை முடிக்கிறதுல என் பிள்ளைங்க ரெண்டும் சேர்ந்து பல வேலை வைக்கிறாங்க. நான் விட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. அப்புறம் நிறைய ஷாப்ஸில் போய் சாம்பிராணியெல்லாம் டெலிவரி பண்ணிட்டு அப்புறம் ஹேர் ஆயில் நிறையா பேர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்குலாம் கொரியர் போட்டு விட்டு அந்த வேலையை முடியறதுக்காக இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. உங்கள் யாருக்காவது ஹேர் ஆயில் வேணும்னா கமெண்டில் நம்பர் கொடுக்குறேன், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். பை ஒன் கெட் ஒன் ஆஃபரும் போயிட்டுருக்கு. மத்தியானம் குருமா குழம்பு புடலங்காய் வறுத்து வச்சுருந்தேன். அப்புறம் சைடில் மாம்பழம் வச்சுட்டு செமையாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. பாய்.